இந்த கிரிக்கெட் பிளேயர் பத்தின புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா? தி லாஸ்ட் ஹீரோ, அதாவது தொலைஞ்சு போன ஹீரோ. உண்மையிலேயே அப்படி தொலைஞ்சு போன ஹீரோ தான் வினோத் காம்ப்ளி. சமீபத்தில் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் சந்திச்ச ஒரு நிகழ்வு. அவங்க ரெண்டு பேரோட கோச் ரமாகாந்த் அச்ரேகர் அவருடைய ஒரு நினைவு நிகழ்வுல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் வினோத் காம்ப்ளியை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப பரிதாபமா இருந்தது. இந்தியாவோட பிரைன் லாரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரோட பேட்டிங் ஸ்டைல் இருந்தது. அப்படி ஒரு ஃபிளாம்பாயிண்டான பேட்டர் வினோத் காம்ப்ளி. ஏன் வினோத் காம்ப்ளியால தன்னோட திறமைக்கு அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியல அப்படின்னா ராகுல் டிராவிட் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இங்க நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். We've judged talent by people's ability to strike a cricket ball, the sweetness or the timing. அதாவது கர்நாடகாக்காக டிராவிடும் மும்பைக்காக வினோத் காம்ப்ளியும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விளையாடின காலகட்டத்தில் வினோத் காம்ப்ளி பவுலர்ஸ் அடிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அந்த பால் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து எனக்கு ஒரு வித பயமே வந்துருச்சு. ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்னு நான் வியந்து பார்த்திருக்கேன். Vinod got 150 in that game against Srinath, Anil, and it was incredible. First ball, Anil came on to bowl. He banged straight on the wall. First ball. I mean, he shot like and think, man, it's amazing how he do that. But maybe he didn't have the talent in the other areas, you know, of just understanding the whole, what it took to be an international cricketer or dealing with the stress and the pressure. I can only guess. இப்படிப்பட்ட அசாதாரண திறமை இருந்த வினோத் காம்ப்ளி எங்க மிஸ் பண்ணாரு தன்னை அப்படின்னா, கிரிக்கெட்டுக்கு வெளியே அவருக்கு இருந்த கவன சிதறல்கள், போக்கஸ்டா இல்லாம நிறைய டீவியேஷன்ஸ் டைவர்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கிரிக்கெட்லயும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிராக்டிஸ், இதுல எல்லாம் கொஞ்சம் அவர் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். இதனால அவர் அடைய வேண்டிய உயரத்தை அவரால் அடைய முடியாம போயிருந்திருக்கு.